பல வருஷங்களுக்கு முன்னாடி கடல்ல ரொம்ப தூரத்துல ரொம்பவே அழகான ஒரு ஐலண்ட் இருந்தது. அங்க பெரிய பெரிய மரங்கள், அழகான குளம், அதுக்கப்புறம் சுவையான தண்ணீரை கொட்டுற அருவி இருந்தது. அட ஆமா, இங்க இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த இடத்தோட அரிய வெள்ளை கற்கள், அது மூலமா உலகின் அரிய சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அச்சச்சோ, ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க. ஏய், கீழே இறங்கு. நீ இப்படிதான் கல்ல கீழே இறக்குவியா? சொல்லு. மன்னிக்கணும் அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகியிருந்தா இந்த கல்லோட பாரத்தால என் படகே மூழ்கி இருக்கும். அதான் எச்சரிக்கை விடுக்காம இப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. நீ விசித்திரமான ஆளா இருக்கியே. யாரோட தலையாவது உடைஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? ஓ, விசித்திரமானவன் நானா இல்ல உங்க தீவோட விதிமுறையா? இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? சிற்பங்களை செய்யற கலையை கத்துக்கணும்னா நாமளே கல்லை எடுத்துக்கிட்டு வரணும்னு. பெருசா பேசுறீங்க. முதல்ல உங்க விதிமுறையை சரி பண்ணுங்க, அப்புறம் பேசுங்க. நான் கிளம்புறேன். இவன் சொல்றதும் சரிதான். நம்ம நாட்டோட விதிமுறைகள் தான் தப்பா இருக்கு. தினம் இந்த கற்களோட தொல்லைகள்ல இருந்து விடுதலை வேணும்னா நாம மகாராஜா கிட்ட பேசிதான் ஆகணும். நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. அது விஷயம் என்னன்னா மகாராஜா, அதாவது நம்ம ராஜ சிற்பி அமர் சிங்கோட சிற்ப கலைகள் ரொம்பவே பிரபலமானது. அதனால ரொம்ப தூரத்துல இருந்துலாம் மக்கள் அவர்கிட்ட சிற்ப கலைகளை கத்துக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இது நமக்கு பெருமையான விஷயம் தானே. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை அது கிடையாது மகாராஜா. பிரச்சனை சிற்பக்கலையை கத்துக்கிற நிபந்தனை. அந்த நிபந்தனை என்னன்னா, யார் சிற்பக்கலையை கத்துக்கிறாங்களோ அவங்க அந்த கல்லை தானே எடுத்துட்டு வரணுங்கிறது தான். இந்த நிபந்தனையால நம்ம கரை கிட்ட வெறும் கற்களாவே குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால நாங்க வியாபாரம் செய்யறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அமைச்சரே, நம்ம ராஜ்யத்துல கற்களுக்கான தட்டுப்பாடு இருக்கா? வர்ற கலைஞர்கள் கிட்ட கல்ல கொண்டு வர சொல்றதுக்கு. நீங்க என்ன பேசுறீங்க மகாராஜா? எந்த இடத்துல தங்கம், வெள்ளி, சாப்பாடு, தண்ணி எதுக்கான குறையும் இல்லாத போது அந்த இடத்துல கல்லோட தட்டுப்பாடு எப்படி இருக்கும் மகாராஜா? அப்படின்னா என்னதான் விஷயம்? அமர் சிங் எதையோ யோசிச்சுதான் இந்த விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கணும். அது நீங்க சொன்னீங்கன்னா அமர் சிங்க இங்க வர சொல்லி அழைப்பு அனுப்பலாமா? வேண்டாம். அவரு ராஜ கலைஞர் மட்டும் இல்ல, என்னோட நண்பரும் கூட. அதனால நானே என்னோட நண்பரை பார்க்க போறேன். அப்புறம் மகாராஜா ஹிம்பிந்து தன்னோட மக்களோட அமர் சிங்கோட சிற்ப பள்ளிக்கூடத்துக்கு போனாரு. அங்க மகாராஜாவே வர்றத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் அமர் சிங் மகாராஜா இங்க வர்றதுக்கான காரணத்தை கேட்டாரு. அதுக்கு மகாராஜா சிற்பக்கலையை கத்துக்கிறதுக்காக கற்களை கொண்டு வர்றதுக்கான தனிப்பட்ட விதிகளை பத்தி கேட்டாரு. மகாராஜா, நம்மளோட ராஜ்யம் சின்னதா இருக்கு. இங்க இருக்கிற மண்ணு, மரங்கள், செடிகள், அவ்வளவு ஏன் கற்கள், இது எல்லாமே இயற்கை கொடுத்த பரிசு. அப்புறம் இயற்கை நிதானமா யோசிச்சு எல்லா பரிசையும் நமக்கு கொடுத்துருக்க. இந்த மரம், செடி, தண்ணீர், மழை, கற்கள், இது எல்லாமே இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை கையாடல் செஞ்சா கூட இயற்கையோட சமநிலை சீர்குலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இங்க எதுவுமே மிஞ்சாது. அப்படி எதுவுமே மிஞ்சாதுன்னா நம்மளோட வருங்கால சந்ததிக்கு நாம எதை கொடுப்போம்? அற்புதம் அமர் சிங், அற்புதம். உன்னோட எண்ணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுல சந்தோஷம். இப்ப நாம உங்க பிரச்சனைக்கு வருவோம். நீங்க சிற்பங்கள் கத்துக்க கற்கள் கொண்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் தனி கரையை உருவாக்குறதுக்கு ஏற்பாடுகள் செய்யறேன். அது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப நன்றி மகாராஜா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். மகாராஜா சொல்ல கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ராஜா சொன்னது போலவே கற்களை கொண்டு வரவும் கொண்டு போகவும் ஒரு தனி கரையை ஏற்பாடு பண்ணாரு. அதனால வியாபாரிகளும் தங்களோட வியாபாரங்களை ரொம்ப சந்தோஷமா செஞ்சாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் மகாராஜா ஹீமா பிந்தோட இடத்துக்கு அவருடைய மகன் ராஜ்தீப் அரியணை ஏறினதும் அதுக்கப்புறம் எல்லாமே மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிடுச்சு. மகாராஜா ஹீமா பிந்து அப்புறம் புது மகாராஜா ராஜ்தீப்போட யோசிக்கிற வழி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இவரோட ஒவ்வொரு முடிவும் லாபத்துக்காக மட்டும்தான் இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஆரம்பத்துல யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்க மறுபடியும் சிற்ப கலைஞர் அமர் சிங்
அப்புறம் கற்களை கொண்டு வர விதிமுறைகளை பத்தி ராஜ்தீப்புக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அமர் சிங்க ராஜ அரசவைக்கு வர சொல்லுங்க. மன்னிக்கணும் மகாராஜா, அவரு உங்க அப்பாவோட நண்பர். நீங்க தான் அவரை நேர போய் பார்க்கணும். உங்களுடைய அப்பா கூட இப்படிதான் செய்வாரு. ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, அப்பாவோட இடத்துல இப்ப நான் மகாராஜாவா இருக்கேன். என்னுடைய உத்தரவை உடனே நிறைவேத்துங்க. கொஞ்ச நேரத்துல புது மகாராஜாவோட உத்தரவின்படி அமர் சிங் தர்பாருக்கு வந்து சேர்ந்தாரு. உங்ககிட்ட சிற்பக்கலையை கத்துக்கிறதுக்கு கற்களை அவங்களே கொண்டு வரணுங்கிற விதிமுறைய நான் இன்னைக்கே இப்பவே தள்ளுபடி செய்யணும்னு உத்தரவிடுறேன். ஆனா மகாராஜா, இதனால நமக்கும் நம்ம ராஜ்யத்துக்கும் பெருத்த நஷ்டம் ஏற்படும். நஷ்டம் லாபம் அதை என் கிட்ட விட்டுடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க கற்களை கொண்டு வர விதிமுறைகள்னால பல கலைஞர்கள் இங்க வரவே முடியறதில்ல. அதனால இனிமே அந்த விதிமுறை இருக்காது. அப்புறம் கலைஞர்கள் இங்க வரவும் கஷ்டம் இருக்காது. ஜனங்க வந்தா வியாபாரமும் வரும். வியாபாரம் நடந்தா முன்னேற்றமும் ஏற்படும். ஆனா நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்ல. நீங்க இந்த ராஜ்யத்துக்கு நிறைய சேவை பண்ணிருக்கீங்க. அதனால இந்த ராஜ்யம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஆனா இனிமே நீங்க ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம். அதனால உங்க சேவைகள்ல இருந்து நாங்க உங்களுக்கு முக்தி அளிக்கிறோம். உத்தரவு மகாராஜா. தன்னோட லாபத்துக்கு முன்னாடி மகாராஜா ராஜ்தீப்புக்கு வேற எந்த யோசனையும் புலப்படல. அதனால இப்ப புது விதிமுறைகள் வந்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல ராஜ்யத்துல மக்கள் கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சது. அதிகப்படியான அளவுல தோண்ட ஆரம்பிச்சாங்க, கற்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க. கற்கள் எடுக்க ஆரம்பிச்சதுனால மரங்கள் விழ ஆரம்பிச்சிடுச்சு. பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சதுனால மணல் தூசி இதனால பயிர்கள் பாதிக்கப்பட்டுச்சு. வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. பூமி வறண்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால மெல்ல மெல்ல மக்கள் அந்த தீவை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த தீவுல கல் சிற்பங்களை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி அமர் சிங் மகாராஜா ஹீமா பிந்துவுக்கு சொன்ன யோசனையின்படி ஒருவேளை இயற்கையோட சமநிலை ஒருவேளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும் சொல்லி இருந்தாரு. இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு. இது போல ராஜாவோட தப்பான முடிவு நல்ல வளமையா இருந்த அந்த தீவை தரிசலாக்கிடுச்சு. அப்புறம் சந்தோஷமா இருந்த மக்கள் அவங்களுடைய வீட்டை விட்டு போக வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுடுச்சு. அங்க ராஜாவோட தப்பான டிசிஷனால அவர் ராஜ்யத்தை விட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க கோபி அங்கிளோட தப்பான டிசிஷனால நாம இந்த டென்ட்டை இங்கேயே விட்டுட்டு போறோம். கோபி அங்கிள் அம்மா தான் சொன்னாங்கல்ல, நதிக்கரை கிட்ட இருந்து கற்களை எடுக்காதீங்கன்னு. இப்ப பாருங்க, அதனால தண்ணீர் டென்ட்டுக்குள்ள நுழையுது. ஓ நோ, சாரி அம்மா. இப்ப நாம எப்படி தூங்குறது? பாபு, சீரு வாங்க. காஞ்சி விஜயநகரத்தோட நெசவாளி, அதாவது பீர்பாரோட பொண்ணு. அவ பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, உழைப்பாளியும் கூட. ஒரு தடவை மகாராஜா வித்யாதரோட பையன் ஸ்ரீராம் நகரத்தை சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பினாரு. அப்ப அவரோட பார்வை காஞ்சி மேல பட்டுது. அவ சுழலும் சக்கரத்துல துணிகளை நெய்துகிட்டு இருந்தா. காஞ்சியோட அழக பார்த்துட்டு இளவரசர் ஸ்ரீராம் அவளை பார்த்தபடியே இருந்துட்டாரு. அவர் இவ்ளோ அழகான அப்புறம் உழைப்பாளியான பொண்ணை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனால அவர் உடனே காஞ்சியை கல்யாணம் பண்றதுக்கு உடனே முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் கல்யாணம் பண்ணி அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாரு.
காஞ்சிக்கு அரண்மனையில எல்லா வசதிகளும் இருந்துச்சு. ஆனாலும் அவ சந்தோஷமா இல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிற பழக்கம் இருந்தது. ஆனா அவளுக்கு இங்க எப்பவுமே முன்னாடியும் பின்னாடியும் வேலைக்காரங்க இருந்துகிட்டே இருந்தாங்க. அதனால அவளுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. அதனால அவ அரண்மனையில இருந்தும் கூட ரொம்ப சோகமா இருந்தா. காஞ்சி சோகமா இருந்ததை பார்த்துட்டு அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இளவரசர் அவளுக்காக புது புது துணிமணிகள், நிறைய நகைகள், அப்புறம் விதவிதமான உணவுகளையும் வரவழைச்சாரு. ஆனாலும் காஞ்சிக்கு சந்தோஷமே இல்ல. அப்புறம் ஒரு நாள் காஞ்சி தோட்டத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா. கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்தது. என் வேலைகளை எல்லாம் நானே செஞ்சுக்கிட்டேன். அக்கம் பக்கத்துல பேச எத்தனை பேர் இருந்தாங்க. இங்க வேலை செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்ல, பேசுறதுக்கு யாரும் என் பக்கத்துலயும் இல்ல. ஓ, இது என்ன பூச்சி? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. காஞ்சி முதன் முறையா அப்படி ஒரு பூச்சிய பார்த்தா. அதுதான் பட்டு பூச்சி. அப்புறம் அது உடம்புல இருந்து வந்துகிட்டு இருந்த நூல் இருக்கே, அது பட்டு, அதாவது சில்க். என்னது இது? ஏதோ நூல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இது எவ்வளவு மென்மையா இருக்கு. இந்த நூலை வச்சு என்னால நல்ல உடைகளை செய்ய முடியும். வீரர்களே, சொல்லுங்க இளவரசி. இந்த மரத்துல இருக்கிற எல்லா பட்டு பூச்சிகளையும் எனக்கு எடுத்து கொடுங்க. அது எல்லாத்தையும் வெந்நீர்ல போட்டு இந்த மாதிரி நூலை எடுங்க. இளவரசி அம்மா, இது என்ன பூச்சியா இல்ல ராட்சசனா? விடவே மாட்டேங்குதே. ஆய், ஐயோ, காப்பாத்துங்க. காஞ்சியோட உத்தரவுப்படி வீரர்கள் மரத்துல இருந்து எல்லா பட்டுப்பூச்சிகளையும் சேகரிச்சு அத கொண்டு வந்து வெந்நீர்ல போட்டுட்டாங்க. அதனால நிறைய பட்டு நூல்கள் தயாராச்சு. இத பார்த்து காஞ்சி ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அப்புறம் பட்டுல துணிமணிகளை தயாரிக்கிறதுக்காக அவ ஒரு விசைத்தறிய கேட்டா. இது ஒரு அற்புதமான உடை. இவ்வளவு அழகான மென்மையான இப்படி ஒரு உடைய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நானும் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஆனா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய துணிகளை தயாரிக்கணும். ஆகட்டும் இளவரசி, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தயார் பண்ணுங்க. வீரர்களே, மகாராணிக்கு ராஜ்யத்துல இருக்க எல்லா பட்டு பூச்சிகளையும் கொண்டு வந்து கொடுங்க. இன்னையில இருந்து இந்த ராஜ பரம்பரையில எல்லாருமே இந்த பட்டு துணியை மட்டும்தான் அணியணும். அப்படியே ஆகட்டும் இளவரசே. பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால காஞ்சியோட முகத்துல சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இந்த மாதிரி காஞ்சி செஞ்ச துணிகளை இவ்வளவு பட்டான, அப்புறம் அவ்வளோ மென்மையா இருந்தது. மெல்ல மெல்ல அத பத்தின பேச்சுவார்த்தை அக்கம் பக்கம் ராஜ்யத்துக்கு பரவுச்சு. அவங்க எல்லாரும் அந்த பட்டு துணிகளை தயாரிக்கிறதுக்கான ஆசையை தூண்டிச்சு. மகாராஜா வாழ்க! நான் உங்ககிட்ட மகாராஜா ஹிமபிந்தோட ஒரு கோரிக்கையை கொண்டு வந்திருக்கேன். அமைச்சரே, சொல்லுங்க. உங்க ராஜ்யத்துல நீங்க தயாரிக்கிற அந்த பட்டு துணிகளை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எங்க மகாராஜாவோட விருப்பம் அதை தயாரிக்கிறதுக்கான செய்முறைகளை எங்களுக்கும் நீங்க சொல்லி தரணும். இந்த மாதிரி அரிய கலைகளை பகிர்ந்துக்கிறது தானே நல்லது. அப்புறம் நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால உங்க புகழ் 4 பக்கங்களையும் பரவும். தாராளமா. மன்னிக்கணும் மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உத்தரவளிக்கிறேன். இந்த கலை நம்ம ராஜ்யத்தோட ஒரு பொக்கிஷம். இத வியாபாரம் பண்ணலாமே தவிர இந்த ரகசியத்தை வேற யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது. அப்புறம் யோசிங்க மகாராஜா, இந்த அழகான பட்டு துணிகளால நம்ம ராஜ்யம் இன்னும் எவ்வளவு செழிப்பாகலாம். இளவரசர் சொல்ற இந்த விஷயத்தை நானும் ஒத்துக்கிறேன். அமைச்சர் அவர்களே, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மகாராஜா. இளவரசர் வியாபாரம் பண்ண அனுமதியை கொடுத்துட்டாரு. இதுவே எங்களுக்கு போதுமானது. இது போல விஜயநகர ராஜ்யத்துக்கு அக்கம் பக்கத்துல இருந்து பட்டு துணிகளோட வியாபாரம் ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இந்த கலை வேற எந்த இடத்துக்கும் போகல. அதனால மகாராஜாவோட உத்தரவுப்படி யாருக்குமே
விஜயநகர்ல இருந்து பட்டு நூல்களை இல்ல பட்டு நூல்களோட பட்டு பூச்சிகளை நகரத்தை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு அனுமதி அளிக்கல. அப்புறம் இந்த கலையை சொல்லி கொடுக்கறதுக்கான அனுமதியும் அளிக்கல. பட்டு துணிகளோட வியாபாரத்துக்கான விஜயநகரமும் நல்ல வல்லரசா மாறிச்சு. அப்புறம் பிரபலமாவும் ஆச்சு. அட, இந்த புடவை எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, இது யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? மறந்துட்டியா? இன்னைக்கு நீங்க இருந்து விடை பெறுற நாள். அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்கள்லயும் இந்த பட்டு துணி வியாபாரம் நடக்குது. அங்க இருக்கிற இளவரசி விடை பெறும் போது அவளுக்கு பட்டு துணி கொடுக்கணும்ல. எனக்கு விசை தெரியல. இந்த மாதிரி பட்டு துணிகளை நெசவு பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் புடவை மட்டும் இல்ல, நான் போகும்போது பட்டு பூச்சிகளையும் கூட கொண்டு போறேன். அப்பதான் அங்க போனதுக்கு அப்புறம் என்னால பட்டு துணிகளை தயாரிக்க முடியும். அப்படியெல்லாம் செய்யாத மல்லிகா. மகாராஜா கடுமையான உத்தரவு போட்டிருக்காரு. அப்படி மறந்துட்டியா? ராஜ்யத்தை விட்டு போகும்போது எல்லாரையும் சோதிச்சுதான் அனுப்புவாங்க. அப்படி மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆயிடும். அப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். உனக்கு எப்பெல்லாம் பட்டு துணிகள் தேவைப்படுதோ யாரையாவது அனுப்பி வாங்கிக்க. மல்லிகா மகாராஜா வித்யாதரோட தம்பி பொண்ணு. அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவளுக்கு பக்கத்து ராஜ்யத்தில் இருக்கிற இளவரசனோட கல்யாணம் ஆச்சு. பட்டு துணிகளை நெய்யறதுக்கு காஞ்சிக்கு அப்பப்போ மல்லிகா தான் உதவி செய்வா. அதனால அவ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பட்டு துணியை நெய்யணும்னு அவளுக்கு அதிகமான ஆசை. ஆனா அது பட்டுப்பூச்சிகள் இல்லாம நடக்காதே. அதனால அவ ஒரு யோசனை பண்ணா. இப்ப பாக்குறேன் நான் இத கொண்டு போறதுக்கு யாரு எனக்கு தடை போடுறாங்கன்னு. தங்கையே, உன்னை அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ராஜ்யத்தோட விதிமுறைகள் படி நீ இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி உன்னை சோதனை பண்ணுவாங்க. சரிங்கண்ணா, நான் தயாரா இருக்கேன். பணிப்பெண்களே, எதுவும் இல்லை இளவரசி. புறப்படு தங்கையே. மல்லிகா ரொம்ப புத்திசாலித்தனமா தான் கூட பட்டுப்பூச்சியை எடுத்துக்கிட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிட்டா. அப்புறம் அங்க போய் பட்டு துணிகளை தயாரிக்க ஆரம்பிச்சா. மல்லிகா பட்டு துணிய நெசவு பண்ற கலைய அவ விஜயநகரத்துல கத்துக்கிட்டா. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால விஜயநகர் பேரும் மகாராஜா பேரும் தொலைதூரத்தில் உள்ள ராஜ்யங்கள் வரைக்கும் பரவிடுச்சு. அப்புறம் விஜயநகர் பட்டு வியாபாரிகளுக்கு கூட நல்ல பேர் கிடைச்சது. மகாராஜா இந்த ஒரு விஷயத்த நல்லா உணர்ந்தாரு. அதாவது அற்புதமான கலை மறைக்க கூடியது இல்ல, சொல்ல வேண்டிய விஷயம். அதனால பட்டு துணியை நெய்யற கலையை கத்துக்கிறதுக்காக அனைத்து மக்களுக்கும் விஜயநகர கதவை திறந்து வைத்தார். If you like this video, subscribe to our channel Murthy Media.